Hello, my dear friends. Welcome to Mujahiro FX. என்னோட யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் வந்து என்னன்னா forex broker அப்படின்றா யாரு, இவங்க வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்க, அடுத்தது நமக்கு இவங்க ஹெல்ப் பண்றதுனால இவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனடியாக வரணும்னு நினைச்சா பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மேக் பண்றதுக்கான ரீசன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், ஸோ அவருக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றோம். ஆனா அந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ரொம்பவே ஒரு ஹெல்ப்பான ஒரு விஷயம் இருக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபோரெக்ஸ் புரோக்கர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய இருக்குது. ஓகேவா, நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னு சொன்னாலே நம்ம ஒரு 5-6க்கு மேற்பட்ட புரோக்கருடைய லிங்க் கொடுத்துருப்போம், நம்மளுடைய ரெஃபரல் ஐடியா. ஓகே, இப்போ இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் வந்து மினிமம் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல இருப்பாங்க. அடுத்து உங்களுடைய பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கிளியர் இருக்கும். இப்போ புதுசா ஒரு புரோக்கர் வரும்போது நீங்க போயிட்டு அதுல ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து நீங்க ஜாயின் பண்ணிடுவீங்க. ஆனா அதுக்கப்புறமா உங்களுடைய வித்ட்ராவல் டைம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரலாம், வராமலும் போகலாம். அந்த தம்பி கேட்ட விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, புரோக்கர்ஸ் என்றா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இப்போ புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ட்ரேட் பண்ணணுமா இருந்தா நம்ம வந்துட்டு பேங்கோட தான் இந்த விஷயத்த பண்ணணும். இப்போ நம்ம ஊர்ல நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் நம்மளுடைய ஓல்டு வீடியோவில், நம்ம இதை மெனுவலாக பண்ண முடியும். எப்படின்னு சொல்லி கேட்டால், நம்மளுடைய காசை கொண்டு போய் பேங்கில் கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் டாலராக இருக்கட்டும், இல்லை யூரோவாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், ஓகேவா, நம்ம அதை வந்துட்டு பெச் பண்ணிக்க முடியும், அதாவது வாங்க முடியும். அன்னைக்கு என்ன பெறுமதி போகுதோ ஸோ அந்த பெறுமதியை நம்ம கொடுத்துட்டு பேங்க்ஸில் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு 200 கொடுத்துட்டு $1 வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, நான் வாங்கிட்டேன். அப்போ நாளைக்கு வந்துட்டு அந்த காசு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 210 அப்படி 220 போகுது அப்படின்னு சொல்லும்போது வந்து நான் கொண்டு எகைன் பேங்க்ல கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு அந்த $20 வந்து ப்ராஃபிட்டா கிடைக்கும். இதை நம்ம வந்து நார்மலா பண்ணிக்கலாம். ஆனா வேர்ல்ட் வைட்ல வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய விஷயத்த பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து நம்மளுடைய கோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா $20,000 மேல இருக்கணும். அடுத்தது உங்களுடைய ட்ரேட் வால்யூம் வந்து மந்த்துக்கு நீங்க மினிமம் வந்து இவ்வளவு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரூல் வந்து இருக்குது. அதனாலதான் நாம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, நமக்கு இந்த பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, நம்மளே வந்துட்டு ஒரு 500 இல்லாட்டி 1000 தான் போடுவோம் அப்படின்னும் போது வந்துட்டு நம்ம ஒரு புரோக்கரை வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த புரோக்கர் என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. அவர் 1 மந்த்துக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொன்ன அந்த டார்கெட்லாம் வந்து அவர் அச்சீவ் பண்ணிடுவாரு. இப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டா, இவங்க கிட்ட ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கும், பேங்குக்கும் இவங்களுக்கும் என்ன வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஓகேவா, இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு லிங்க்ல இருப்பாங்க. இப்போ நீங்க ஒரு ஆர்டரை வந்து நீங்க பிளேஸ் பண்ணும்போது அந்த ஆர்டரை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த புரோக்கர் வந்து எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நீங்க வாங்க சொல்றீங்க ஒரு கரன்சின்னு சொன்னா அவங்க வாங்குவாங்க. எகைன் வந்து அதை நீங்க செல் பண்ணும்போது வந்துட்டு அவங்க அங்க செல் பண்ணிட்டு உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்ப்ரெட் அறியக்கூடியது வந்துட்டு அவங்களுக்குரிய ப்ராஃபிட்டா இருக்கும். இப்போ இந்த ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்மளுடைய ஓல்டு வீடியோஸ்ல இருக்கும், ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்ப்ரெட் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டா இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்களோ ஸோ அதுக்குரிய ஏர்னிங் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அடுத்து நீங்க ட்ரேட் பண்ற ஒவ்வொரு ட்ரேடுக்குமே வந்துட்டு அவங்களுக்குரிய அந்த ப்ராஃபிட் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஒழுங்கான புரோக்கரை பொறுத்த வரைக்கும் இது நடந்துட்டு இருக்கு. இப்போ ஃபேக்கான புரோக்கருக்கு வரலாம். இந்த ஃபேக்கான புரோக்கர் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இதே மாதிரி வந்து எல்லாமே ஷோ ஆகும். நீங்க வாங்கும்போது வந்து நீங்க வாங்குறீங்கன்னு காட்டும், விற்கும்போது வந்து நீங்க வித்தீங்கன்னு காட்டும், உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொன்னா ப்ராஃபிட் வந்துருக்கீங்கன்னு காட்டும், லொஸ் வந்துருக்கீங்கன்னு சொன்னா லொஸ் வந்துருக்கீங்கன்னு எல்லா டீடைல்ஸும் வந்து இதே மாதிரி சேமா காமிக்கும். ரியல் அண்ட் ஃபேக் ரெண்டுக்குமே சேமா காமிக்கும். நீங்க எப்போ வந்துட்டு அவன் ஃபேக்ன்றதை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வித்ட்ரோல் போட்டு உங்களுக்கு அந்த வித்ட்ரோல் கிடைக்காம விட்ட அப்புறம் தான் நீங்க ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஓகே இவன் வந்து ஒரு ஃபேக்கான புரோக்கர், என்னுடைய பணத்தை வந்து இவன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. அவன் வந்துட்டு இந்த முகத்தை காட்ட வேண்டிய ஒரு நிலைமை எப்போ வரும்னு சொல்லி கேட்டா, ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் வந்துட்டு அவன்கிட்ட போய் ட்ரேட் பண்ணும்போது தான் அவனுடைய முகமே தெரிய வரும். இப்போ கூடுதலான பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ட்ரேடிங்ல போனது வந்து லொஸ் தான் பண்ணுவோம். அதனால தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபேக்கான புரோக்கர்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்குரிய காரணமே நாம தான். என்னன்னு சொன்னா நம்ம லொஸ் பண்றோம், நிறைய அமௌண்ட் வந்து லொஸ் பண்றோம். அதை தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஒரு ஃபேக்கான புரோக்கர் திறந்துட்டு வருவான். ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாம எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் ஒரு $1000 போட்டு நான் லொஸ் பண்ணுவேன் அவனுக்கு தெரியும்னு சொன்னா அவன் அங்க போயிட்டு டிரெக்டா வாங்க தேவையில்லை, எப்படி பார்த்தாலுமே லொஸ் பண்ணிடுவான், அவனுடைய ட்ரேடிங் வந்து லொஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அவன் ஜஸ்ட் வந்து அதை மேனேஜ் பண்ணிட்டு அந்த லொஸ்ட்டை வந்துட்டு ஓகே நீ டிரெக்டா லொஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். நம்மளுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி கேட்ட அந்த இடத்துல நம்மளுடைய காசு வந்து நம்ம லொஸ் பண்ணிருப்போம். நம்ம ஆல்ரெடி நம்ம
நம்மளோட கையால் தான் லொஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அது வந்து டிரெக்டாக வந்து அந்த பேங்கோட போய் லிங்க் ஆகி லொஸ்ட் ஆகிருக்குமான்னு கேட்டால் ஆயிருக்காது. நம்ம ப்ராஃபிட் பண்ணாலும் வந்து அதே மாதிரி தான் சேமாக நடக்கும். நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து இங்கே காமிக்கும், ஆனால் பேங்க்லேருந்து வந்துருக்காது. ஸோ அவனுக்கு வந்துட்டு ஒரு மினிமம் லெவல் தான் வந்து அவனால் பே பண்ண முடியும் இல்லையா. அதுக்கு மேலே வந்துட்டு வரும்போது வந்து அவனுடைய கையால் அவன் நமக்கு போட்டு கொடுக்க வேண்டி வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளுடைய வித்ட்ராவல் வந்து அங்கே பெண்டிங் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண வந்த விஷயம் இதுதான். அவர் கேட்ட விஷயத்துக்குரிய ஆன்சர் வந்து சின்ன ஒரு ஆன்சர், அது அந்த வீடியோக்குள்ள ஆல்ரெடி வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.